கடந்த ஒரு வார காலமாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளான கிண்டி, ஆலந்தூர், ஆதம்பாக்கம், பரங்கிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் இந்த பகுதிகளில் உள்ள சுரங்கப்பாதைகள் நிரம்பியதால் மடிப்பாக்கம், பொழுதிப்பாக்கம் போன்ற இடங்களில் இருந்து சென்னைக்கு வரவேண்டிய சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கத்திப்பாரா மேம்பாலத்தின் கீழ் உள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாமல்லபுரம் அடுத்த தேவநேரி மீனவ கிராமத்தில் பெய்து வரும் கனமழையால் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் சேதமடைந்துள்ளது. மக்கள் தங்க இடமில்லாமல் தவித்து வருகின்றனர். தமிழக அரசு தங்களுக்கு எந்தவிதமான நிவாரணமும் வழங்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கனமழை மற்றும் காற்று வீசுவதால் கோவளம், மாமல்லபுரம், கல்பாக்கம் போன்ற இடங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. மழை காரணமாக திருப்போரூர் ஒன்றியத்தில் உள்ள ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சிறுதாவூர், காயார், மானாம்பதி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஏரிகள் உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மணல் மூட்டை கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்டு வீடு இழந்தவர்கள் திருவாலங்காடு மற்றும் திருப்பாச்சூரில் உள்ள சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு திமுக சார்பில் உணவு, உடைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறையினர் போர்க்கால அடிப்படையில் மண் சரிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் மழையால் பல்வேறு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழக அரசின் வெள்ள நிவாரண அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வுகள் மேற்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டனர்.